வணக்கம் நண்பர்களே. 14/12/2024 KL காருண்யா KR 684வது குழுக்கள். இதுக்கு ஒரு பெஸ்ட்டான கெஸிங் எடுத்திருக்கோம் நாங்கள். வாங்க அது என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் 13/12/2024 வந்த ரிசல்ட் 67/16 நாம் எடுத்திருந்த கெஸிங்கும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகிருந்துச்சிங்கிறத பார்த்துருவோம். வீடியோ டிஸ்க்ளைமர் பார்த்தீங்க, நோ பெட்டிங், நோ கேம்லிங், ஒன்லி என்டர்டைன்மெண்ட். திஸ் வீடியோ ஒன்லி கேரளா ஸ்டேட். இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டங்கள் எதுவுமே நடக்கவில்லை. இந்த வீடியோ பொழுதுபோக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ கேரளா மாநிலத்தில் உள்ள நண்பர்களுக்கு மட்டுமே. வந்த ரிசல்ட்டு 7-1-6. 7-1-6க்கு நம்ம 16க்கு பதிலாக 61 வச்சுக்கிட்டோம். இருந்தாலும் சென்ட்ரு போர்டில் ஒரு 1-1 மட்டும் வந்திருக்குது. இத்தனை ஏபிபிசிஎஸ்சி கொடுத்து கூட ஃபுல் வாஸ் அவுட்டுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, 1ஆம் நம்பர் சென்ட்ரு போர்டு மட்டும் பாஸு. மற்றதெல்லாம் வாஸ் அவுட்டு தான். 61 வச்சது 16 ஆகி போயிட்டு டோட்டலாக வாஸ் அவுட் ஆகி போச்சு. இதனால் சென்ட்ரு போர்டு மட்டும்தான் பாஸ் ஆகிருக்குது. சரி, நமக்கு 14ஆம் தேதிக்கு நமக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் 2 செட்டு தான். 874 222 வந்திருக்குது. இந்த 222 இதுக்கு முன்னோட்டி வந்த அன்னைக்கு என்ன நடந்திருக்கு? இதுக்கு முன்னக்கூட்டி இதே 222 வந்த அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா சீபோர்டு 4 மட்டும்தான் பாஸ் ஆகியிருந்திருக்கு. இதே மெத்தடு இதுக்கு முன்னோட்டி வந்த அன்னைக்கு சீபோர்டு 4 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இன்றைக்கி எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல. சப்போஸ் உங்கள் கணக்கில் வருதா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துங்க. சரிங்களா? இதே மெத்தடு சீபோர்டு மட்டும்தான் பாஸ் ஆகிருந்துச்சு. டபுள் போர்டு கூட உள்ள வரல இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி, ஏ போர்டில் ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் 2 தான் டார்கெட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? உங்கள் கணிப்பில் கரெக்டாக ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இல்லை கீழே கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஏ போர்டு 8-2 வச்சுருக்கிறேன். உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சென்ட்ரு போர்டில் 7-2 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறேன். உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சி போர்டு 4-2 உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். வந்து திருடிச்சிட்டு 874 222 உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமெண்டில் போட்டு விடுங்க. ஏபிபிசிஎஸ்சி கரெக்டாக 7 செட்டு தான். 87 74 84 82 27 22 24. சரிங்களா? பொதுவாகவே 7-1 வந்துட்டுன்னா 7-1 ஜோடி நம்பர் 0 கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும். ஆனால் நம்ம ட்ரிக்கில் 0வே இல்லை. சரிங்களா? உங்கள் கணிப்பிலலாம் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கங்க. சரிங்களா? நம்ம ட்ரிக்கில் வந்தது அப்படியே போட்டிருக்கேன். இதிலேருந்து ஏதாவது ஒரு செட்டு உள்ளே வரலாம். பொதுவாகவே செட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா உள்ள வர வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கணிப்பில் வருதான்னு பாருங்கள். இல்லை கீழே கமெண்டில் போட்டு விடுங்க. சரிங்களா? பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கருத்துக்களை பதிவு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். உங்களோட கமெண்டை கீழே போட்டு விடுங்க. ப்ளே பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சக்தி அப்படிங்கிறவங்க ஆல்போர்டில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் 6ஆம் நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். வேலுச்சாமி அப்படிங்கிறவங்க மாசா கெஸ் பண்ணி சென்ட்ரு போர்டு சிங்கிள் நம்பர் 1 கொடுத்துருக்காங்க. சென்ட்ரு போர்டில் 1 மாசா சூப்பராக கிட்ட ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். அப்பாஸுங்கிறவங்க ஆல்போர்டில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் 4-6ல் 6ஆம் நம்பர் மட்டும் சி போர்டில் சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். பெரியசாமிங்கிறவங்க ஆல்போர்டில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. 2 நம்பரில் 6ஆம் நம்பர் சி போர்டில் சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். ராஜாங்கிறவங்க 174 674 கொடுத்துருக்காங்க. 674ல் 716க்கு 76 ஏசி சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சிவகுமார் அப்படிங்கிறவங்க ஆல்போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்போர்டில் 1 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். ராஜாங்கிறவங்க ஆல்போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. 6-1 2 போர்டு சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். உங்கள் கெஸிங்கில் வர நம்பர்லாம் கீழே கமெண்டில் போட்டு விடுங்க. ப்ளே பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.